ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் வாழைப்பழ பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பாயாசத்திற்காக இன்னைக்கு நேந்திரம்பழம் எடுத்துருக்கிறேன். 3 வாழைப்பழங்கள் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா 300 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 2ஆம் பால் 2 கப்பும் 1ஆம் பால் 1 கப்பும் எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி 1/4 கப்பு ஜவ்வரிசி எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கிஸ்மிஸ் பழம் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. நெய் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வாழைப்பழ துண்டுகளை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வேக விடணும். நெய்யில் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ நெய்யில் நல்லா வதக்கிட்டோம். இதை ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. ஆனால் அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி கொடுக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிக்கும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த நாட்டு சர்க்கரையை தண்ணி சேர்த்து சூடு பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த சர்க்கரையில் தூசு இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கரை கரைசலை வாழைப்பழம் வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பழம் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு கூட அந்த சர்க்கரை கரைசலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா திரும்பவும் மூடி போட்டு வேக வைக்கணும். இந்த சர்க்கரை கரைசல் குறுகி வரும், வாழைப்பழமும் நல்லா மசிஞ்சு வரும். அந்த அளவு வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக விடணும். இப்போ மூடி போட்டு விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்குது. திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு ஜவ்வரிசி எடுத்து கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வைங்க. அப்புறமா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருங்க. அடுத்ததாக தேங்காய் பால் 2ஆம் பாலாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக தான் 1ஆம் பாலை சேர்க்கணும். முதல்ல 2ஆம் பால் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா 1ஆம் பால் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக விடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக 1ஆம் பால் சேர்த்துக்கலாம். 1ஆம் பால் கட்டியாக இருக்கும், அதை கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே நெய்யிலேயே கிஸ்மிஸ் பழத்தை அடுத்து சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் பழம் நல்லா உப்பி வரணும். இப்போ நல்லா உப்பி வந்துடுச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் தேங்காய் நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். தேங்காவை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு, நீளமாக ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் துண்டுகளை இப்போ நெய்யில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் துண்டுகளை அந்த நெய்யோட பாயசத்தில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துண்டுகள் சேர்க்கும்போது பாயசம் நல்ல சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நெய்யையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஏலக்காவை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். பாயசம் சூப்பராக இருக்குது. அந்த தேங்காய் துண்டுகள், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், நெய் எல்லாம் சேர்ந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசத்தில் அங்கங்கே அந்த பழத்துண்டுகளும் இருக்கும். அது சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி பாயசம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாழைப்பழத்துலேயும் செய்து பார்க்கலாம். வித்தியாசமாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக அட்டகாசமாக வாழைப்பழ பாயாசம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.